அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிஆர் பிரைம் மீடியா. மோட்டிவேஷன் மண்டே அப்படின்னு ஒரு புது சீரியஸ் ஒன்று நம்ம யூடியூப் சேனலில் இப்போ ஆரம்பிக்கிறோம். ஸோ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் அதுக்கும் ஆதரவு தந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நல்ல வீடியோஸ்களை இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களோட ஆதரவை கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 10 விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முறையை எப்படி மாற்றி அமைக்கும் அப்படின்றது தான். அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் கோபம். You will not be punished for your anger. You will be punished by your anger. உங்கள் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கொள்கிற கோபம் இருக்கு இல்லையா, அது உங்களை மறைமுகமாக கண்டிப்பாக தண்டிக்கும். அதனால் கோபம் கொள்ளாமல் கூலாக வாழ்கிறது எப்படி அப்படின்னு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், உணருங்கள். When you realize how perfect everything is, you will tilt your head back and laugh at the sky. உங்கள் வாழ்க்கையில் எந்த திசையில் நீங்கள் செல்லணும் அப்படின்றத ப்ராப்பராக நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டது இல்லையா, அதனால் ஸோ உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் உங்கள் குறிக்கோள் என்ன அப்படின்றத தெளிவாக நீங்கள் தான் முதல்ல உணரணும். பாயிண்ட் நம்பர் 3, காதல். You yourself as much as anybody in the entire universe deserve your love and affection. நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க அன்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே லவ்வை நீங்கள் வெளியே மற்றவங்க இடத்துலையே அன்பு பாராட்டுறீங்க அப்படின்னாலும், அதே போல் ஒரு புவியின் மீது அன்பு செலுத்துறீங்க அப்படின்னாலும், இந்த கடவுளோட படைப்பில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களால் நேசிக்க முடியும். அவ்வளோ தெளிவாக உங்களால் யோசிக்க முடியும். அதுதான் 3வது விஷயம். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உண்மை. 3 things you cannot be long hidden: the moon, the sun and the truth. நீங்கள் எதை வேணாலும் மறைச்சிட்டு வாழ முடியும், ஆனால் உண்மையை மட்டும் மறைச்சிக்கிட்டு கண்டிப்பாக வாழவே முடியாது. உண்மை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூரிய கதிர் போன்றது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அதை மறைச்சி உங்களால் எதுவுமே வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வந்தே தான் தீரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக வாழ ட்ரை பண்ணுங்கள். 5வது பாயிண்ட்டு, எண்ணங்கள். Those who are free of resentful thoughts surely find peace. உங்கள் எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உயர்வாக இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உயரத்தை அடைய முடியும். நிம்மதியும் அமைதியும் உங்கள் மனசில் நிறைவாக இருக்கும். அதே தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்ற கோட்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க முயன்றீங்க அப்படின்னா தெளிவாக நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். பாயிண்ட் நம்பர் 6, மன்னிப்பு. டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் இஸ் டு ஃபர்கிவ் எவ்ரிதிங். இந்த படத்தில் சொல்கிற மாதிரிலாம் தமிழில் எனக்கு மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையை பிடிக்காது அப்படின்னு கெத்தாலாம் சொல்லிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை உற்றவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒதுங்கி தான் போவாங்க. ஸோ தேவையில்லாமல் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. மன்னிங்க, எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு மனசார ஏற்றுட்டு வாழ்ந்து பாருங்களேன். கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருமே உங்களை கண்டிப்பாக மதிப்பாங்க. நீங்கள் மன்னிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 7, தோல்வி. The only real failure in life is not to be true to the best one knows. வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பந்தயமோ இல்லை ஒரு போட்டியிலையோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் தோத்தீங்க அப்படின்னாலும் அது ஒரு நிஜ தோல்வி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் உங்ககிட்ட நீங்கள் யாராவது ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னா, ஈவன் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் தம்பி, உங்கள் அக்கா, யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீங்கள் பொய் சொல்லி அவங்கள நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியாக கருதப்படுறது. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் தோற்று போகாதீங்க. அந்த மாதிரி ஏமாற்றி, அதுதான் உண்மையான தோல்வி. அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 8, யூ cannot travel the path until you become the path itself. மற்றவர்கள் பின்பற்றிய ஒரு வழியை நீங்கள் பின்பற்றி போனீங்க அப்படின்னா வெற்றி காண்பது ரொம்பவே சாதாரணம் தாங்க. உங்களுக்குன்னு நீங்களே ஒரு தனி பாதையை அமைச்சு அதை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்ணத்தை வச்சு நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்க அப்படின்னா அதுதான் அசாதாரணமான வெற்றி. சாதாரண விஷயத்தை யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் அசாதாரணமான விஷயத்தை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றத எண்ணி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது.
பாயிண்ட் நம்பர் 9, கற்க கசடற. However many holy words you read, however many you speak, what good will they do you if you do not act on upon them? என்னதான் நல்ல புத்தகங்கள் நீங்கள் படிச்சிருந்தாலும் இல்லை என்னதான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேச்சை கேட்டிருந்தாலும் அதன்படி நீங்கள் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் என்ன படித்து அவங்க பேச்சை என்ன நீங்கள் கேட்டுட்டு அப்படி நீங்கள் வாழ்ந்து என்ன லாபத்தை பார்க்க போகிறீங்க இந்த வாழ்க்கையில்? ஸோ கற்க கசடற நிற்க அதற்கு தக அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான கோலை ஃபிக்ஸ் பண்ணி மூவ் ஆகுங்க. அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது. பாயிண்ட் நம்பர் 10, செயல். A dog is not considered a good dog because he is a good barker. A man is not considered a good man because he is a good talker. ஒரு நாய் நல்லா குலைக்குது அப்படின்றதுக்காக அது நல்ல நாயின்னு கூட நம்ம சொல்லிடலாம், இல்லை சொல்லாமையும் போகலாம். ஆனால் ஒரு நல்ல மனிதன் அப்படின்றவனை வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்க வார்த்தையை மட்டும் வச்சு நீங்கள் நம்பக்கூடாது. அப்படி நம்பினா அது விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஒருத்தங்களோட செயலை வச்சு தான் நீங்கள் அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண முடியும். அதாவது அவங்கக்கிட்ட சரக்கு இருக்கா இல்லை சரக்கு இல்லையா அப்படின்ற அளவுக்கு பொறுமையாக நீங்கள் அலசி ஆராயலாம். பேச்சினால் ஒரு யூஸ்மே கிடையாது, செயல். அதை செய்கிறவங்க தான் இங்கே முன்னேறுறாங்க. ஸோ நாங்கள் சொன்ன இந்த 10 விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்ககிட்ட இந்த 10 விஷயங்கள் ஏதாவது மாற்றக்கூடிய விஷயங்களாக இருந்தது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும். இதே போல் நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு மோட்டிவேஷன் வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறோம். இதே போல் வேறு சில நல்ல நியூஸ் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம எஸ்பிஆர் பிரைம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக நாங்கள் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கும் கொடுங்க. எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். கீழே அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.